தவறு செய்ய வாய்ப்புகள் வந்தபோதும் தவறு செய்யாமல் இருப்பவர்களே சிறந்தவர்கள். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலியை குணப்படுத்தும் வீட்டு வைத்தியம் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தோலை நன்கு காய வைத்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டிங்கன்னா நல்ல பலனை தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோசிலைகளை நன்கு நசுக்கி ஒரு சுத்தமான துணியில் கட்டி தலையின் மீது ஒத்தனம் கொடுக்கலாமாம். அதோட பார்த்தீங்கன்னா கோசிலைகள் உலர்ந்து விட்டால் புதிதாக இலைகளை நசுக்கி துணியில் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் வெந்நீருடன் சிறிது எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து குடித்தால் உடனடியாக தலைவலியின் தீவிரம் குறைவடையும். இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான தலைவலிகள் வயிற்றில் வாயு உற்பத்தி ஆவதால் தான் ஏற்படுகின்றதா. அத்தகைய தலைவலிகளுக்கு இது சிறந்த பலனை தரும். இது வயிற்றில் வாயு உற்பத்தியாவதையும் தடுத்து தலைவலிக்கும் நிவாரணம் அளிக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் துணியை நனைத்து தலையிலும் கழுத்திலும் கட்டிய பின் கைகளையும் கால்களையும் சுடு நீரில் விடவும். இந்த முறையானது ஒற்றை தலைவலிக்கு நல்ல பலனை தரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரை தேக்கரண்டி கடுகு பொடியை 3 தேக்கரண்டி தண்ணீரில் கலந்து இதனை மூக்கில் விட ஒற்றை தலைவலி தீரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மற்றும் கராம்புடன் சிறிது பால் சேர்த்து அரைத்து உட்கொள்ள வேண்டும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பானது தண்ணீரை உறிஞ்சு கொள்ளும் தன்மை படைத்தது. ஆதலால் இக்கலவையில் உள்ள உப்பு தலையில் உள்ள ஈரத்தினை உறிஞ்சு கொள்கிறது. அதன் காரணமாக தலைவலி குறைவடையும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 200 மில்லிலிட்டர் பசலைக்கீரை சாறு மற்றும் 300 மில்லிலிட்டர் கேரட் சாறு, 100 மில்லிலிட்டர் பீட்ரூட் சாறு, 100 மில்லிலிட்டர் வெள்ளரி சாறு ஆகிய கலவைகளின் சாறுகளை சம அளவு எடுத்து பருக வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வாசனை எண்ணெயால் தலைக்கு ஒத்தடம் தரலாம்னு சொல்லியிருக்காங்க. சூடான பசும்பால் அருந்துதல் தலைவலியை குறைக்க உதவும்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் தலைவலியின் போது உணவில் நெய் சேர்த்து கொள்ளுதலும் தலைவலிக்கு நல்ல நிவாரணம் அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா மிளகையும் வெள்ளை வெங்காயத்தையும் தட்டி போட்டு நல்லெண்ணெயில் காய்ச்சி ஆறிய பிறகு தலையில் தேய்த்து குளித்தால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நேர்களே, நான் சொன்னதில் ஏதாவது 2 ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக தலைவலிக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்லதொரு தொகுப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் டிப்ஸ் டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.